நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் நீ உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் பொழுதும் எழும்பொழுதும் அவற்றை பற்றி பேசு. இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கு ஓய்வு நாள் பள்ளி உருவாக்கம் ஆனா ஒரு நாளுங்க. வில்லியம் கர்னே ஐயா அவங்க தான் இதை முதல்ல சண்டே ஸ்கூல் யூனியன் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. அதாவது ஜூலை மாதம் 13ஆம் நாள் 1803ஆம் ஆண்டு இது அழகான இந்த சண்டே ஸ்கூல் யூனியன் உருவாக்கப்பட்டது. இது ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நம்ம செய்யணுமா, கடைபிடிக்கணுமா, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே பதியும்படி செய்யணுமா. ஆனா இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வானாக்கா, கடவுள் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை பிள்ளைகளுக்கு சொல்றதுக்காக இவங்க ஒரு அந்த தோல் சூருல எழுதியிருப்பாங்க. இந்த 10 கட்டளைகளை எழுதி அதை என்ன செய்வானாக்கா, அதுக்கு பேர் தோல் ஸ்குரோல் என்று நாம் அழைப்போம். அதுல எழுதி அதை அப்படியே சுருட்டி மறுட்டி வீட்டினுடைய நிலைக்கால வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு யூத தகப்பனும் காலையில வெளியில செல்லும் போதோ இரவு தூங்கும் போதோ அதை குறித்தே பேசுவாங்க, அதை அவங்க நினைவுபடுத்துவாங்க, அதை படிக்குவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, கழுத்துல மாட்டிக்குவாங்க, கையில கட்டி கொள்வார்கள், நெற்றியிலே அவரை வைத்துக் கொள்வார்கள். எங்க நடந்தாலும் பேசினாலும் உட்கார்ந்தாலும் கடவுளுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்கள் கருத்தாய் கடைபிடித்தாங்க. கடவுள் மேல ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தவறு செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த கடவுள் என் கூட இருக்கிறார், நான் எப்படி தவறு செய்யறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் தவறு செய்வதிலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். இன்னைக்கு இந்த நினைதான் வரணும்னு சொல்லி வில்லியம் கர்னே ஐயா அவங்க என்ன சொன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம வசனங்களை போதிக்கணும், கடவுளுக்குரிய அந்த பயத்தை நம்ம கொடுக்கிறது, பக்தி வழிகளிலே பிள்ளைகளை நம்ம நடத்தணும். இந்த பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. பெற்றோர் மட்டுமல்ல, திருச்சபைகளுக்கும் இந்த கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. ஆகவே இன்றைக்கு அவருடைய திருநாள். அது மட்டுமல்ல, இந்த ஞாயிறு பள்ளி உருவாக்கப்பட்ட, அந்த சண்டே ஸ்கூல் யூனியன் உருவாக்கப்பட்ட ஒரு நாள். ஆகவே இதெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு காட்டின பாதைகளிலே நாமும் நடப்போம். நம்முடைய பிள்ளைகளையும் அந்த வழியிலே நாம் கொண்டு செல்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நம்ம பிள்ளைகள் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதற்கு நாம் கருத்தாய் இருந்து அவர்களை வழி நடத்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.